என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. இந்த பாட்டு கேட்டாலே, இந்த பாடல்கள் யாராவது பாடினாலோ, இந்த பாட்டு கேட்டாலோ நம்ம அனைவருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒருத்தர். சினிமா இண்டஸ்ட்ரியில் கொடிகட்டி பிறந்தவங்க. அரசியலிலும் முதலாக பெண் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா எனும் நான். அவங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். சிங்க பெண்மணின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க தாங்க ஜெயலலிதா அவர்கள். அவங்களுடைய பிறந்த நாள் February 24. அவங்க மறைந்தாலும் அவங்கள பற்றிய ஞாபகங்கள் இப்போ வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு நினைவு வரும். ஜெயலலிதா எனும் நான். இந்த வார்த்தை இனிமேல் நாம் எப்பொழுது கேட்போம் என்றுதான் நம் அனைவருமே நினைக்கக்கூடும். அவரை பற்றி இன்னைக்கு சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எனக்கென்று யாரும் இல்லை, தமிழக மக்கள்தான் என் குடும்பம், என் வாழ்வு தவ வாழ்வு, அது உங்களுக்காகவே என்று முழங்கிய இரும்பு பெண்மணி முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அனைவராலும் அம்மா என்றும் புரட்சி தலைவி என்றும் அழைக்கப்படுவார். அவருடைய இளமை காலம் கர்நாடக மாநிலம் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவள்ளி பெற்றோருக்கு மகளாக ஜெயலலிதா அவர்கள் பிறந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு 2 வயதான பொழுதே அவரது தந்தை ஜெயராம் மறைந்தார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த அவரது அன்னை வேதவள்ளி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். அவர்கள் பெங்களூரில் வசித்த பொழுது ஜெயலலிதா அவர்கள் பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். பிறகு சென்னைக்கு வந்த அவர்கள் 1958 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் 10ஆம் வகுப்பு வரை படித்தார். அதன் பிறகு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படிக்க அனுமதி கிடைத்தது. அதே சமயம் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது. எனவே தனது படிப்பை கைவிட்டு நடிகையானார். தமிழ் திரையுலகில் ஸ்ரீதர் அவர்கள் மூலமாக வெண்ணிற ஆடை என்கின்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். ஜெயலலிதா அவர்கள் பற்றி அவரது தாயார் கூறும் பொழுது, சிறு குழந்தையாக இருக்கும் போதே எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறமையை பெற்றிருந்தாள் எனது மகள். படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி, ஆங்கில மொழியை நன்கு அறிந்து சரளமாக பேசக்கூடியவர் என்று கூறியுள்ளார். சந்தியா அவர்கள் 1971 ஆண்டு காலமானார். 15 வயதில் திரை நட்சத்திரமாக தனது வாழ்வை துவக்கினார் ஜெயலலிதா அவர்கள். மொத்தம் 127 படங்களில் நடித்திருக்கிறார். எஃபிசில் என்ற ஆங்கில படம் மூலமாக தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார். 1960 தி ஹவுஸ் ஆஃப் தி ஆகஸ்ட் மூன் மற்றும் 1964 அண்டர் செக்ரட்டரி எனும் நாடகங்களில் நடித்தார். பின்னர் மாலதி, தி ஹோல் ட்ரூத், காவேரி தந்த கலைச்செல்வி ஆகிய நாடகங்களில் நடித்தார். கன்னட திரைப்படமான ஸ்ரீசைலா மகாத்மே குழந்தை நட்சத்திரமாக 1961 அறிமுகமானார். 1962 மன்மௌஜி என்னும் இந்தி திரைப்படத்தில் கிருஷ்ணர் வேடத்தில் நடித்தார். அதில் 3 நிமிடங்கள் மட்டுமே திரையில் தோன்றுவார். 1964 சின்னட கொம்பே என்னும் கன்னட திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். 1965 வெண்ணிற ஆடை எனும் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானார் ஜெயலலிதா அவர்கள். அடுத்தடுத்து அவர் பல தமிழ் படங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் அவர் ஜோடி சேர்ந்து நடித்த படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் அவர்களுடன் மட்டும் மொத்தம் 28 படங்களில் இணைந்து நடித்தார். அரசியல் பயணம். ஜெயலலிதா அவர்கள் நிறைய வாசிப்பவராம், நாவல் எழுதுபவராம், சிறுகதைகள் எழுதியவராம். துக்ளக் பத்திரிகையில் இவர் கட்டுரைகளையும் புத்தக விமர்சனங்களையும் எழுதியவர். 1980 ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக பிரச்சார செயலாளராக ஜெயலலிதா அவர்களை நியமித்தார். 1983 ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்டார். பின்னர் அவர் தீவிரமாக அஇஅதிமுக அரசியல் கட்சி உறுப்பினராக ஈடுபட்டார்.
எம்ஜிஆர் அவர்கள் தலைமை அமைச்சராக பணியாற்றிய போது ஜெயலலிதா அவருடைய அரசியல் கட்சியின் செயலாளராக இருந்து தன் தீவிர பங்கை வெளிப்படுத்தினார். இதுவே ஜெயலலிதா அவர்களை அஇஅதிமுக கட்சியின் எதிர்கால வாரிசாக ஊடகங்களை மதிப்பீடு செய்தது. 1984ஆம் ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராகி பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள். நாடாளுமன்ற அதிமுக துணைத் தலைவராகவும் ஆக்கினார். ராஜ்யசபையில் ஜெயலலிதா அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவருக்கு புகழ் தேடித் தந்தன. அதிமுகவில் எம்ஜிஆருக்கு அடுத்து தனி ஆதரவு வட்டம் ஒருவருக்கு அப்போதே இருந்தது என்றால் அது ஜெயலலிதா அவர்களுக்குத்தான். இயல்பான ஒரு வளர்ச்சியாக ஜெயலலிதா அவர்களின் முன்னேற்றம் இருந்தது. 1984ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்து அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டினார் ஜெயலலிதா அவர்கள். அவரது பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அதிமுகவும் அமோக வெற்றி பெற்றது. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பின்னர் 1988இல் அதிமுக உடைந்தது. ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஒரு கட்சியும் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் இன்னொரு கட்சியுமாக அதிமுக கட்சி பிளந்தது. ஆனால் 1989 தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தான் எம்ஜிஆரின் வாரிசு, அடுத்த தலைவர் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்தார். இதையடுத்து ஜானகி அவர்கள் விலகிக் கொண்டார். அதிமுக ஒரே கட்சியாக மீண்டும் இணைந்தது. ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் புதிய பாதையில் நடைபோட ஆரம்பித்தது அதிமுக. 1989ஆம் ஆண்டு சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் அதிரடியாக செயல்பட ஆரம்பித்தார். தமிழக சட்டசபையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள்தான். 1991ஆம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற பின்னர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் 1998ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான மத்திய அரசில் இணைந்தது அதிமுக. ஆனால் அடுத்த ஒரு ஆண்டில் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டதால் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்து பொதுத் தேர்தலுக்கே வழிவகுத்தது. 2001ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக இரண்டாவது முறை பதவியேற்றார். பின்னர் செப்டம்பர் மாதம் 2001ஆம் வருடம் முதல்வர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தனது கட்சி முக்கியமான உறுப்பினரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக்கினார் ஜெயலலிதா அவர்கள். 2003ஆம் வருடம் மூன்றாவது முறையாக தமிழகத்தின் முதல்வரானார். டிசம்பர் மாதம் 2004இல் தமிழகத்தை சுனாமி தாக்கிய போது இவரது நிர்வாக திறமையை ஒட்டுமொத்த உலகமுமே பாராட்டியது. 2011ஆம் வருடம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வாகையை சூடிய பின்னர் 4வது முறையாக தமிழக முதல்வரானார். தமிழக முதல்வராக 2015ஆம் வருடம் பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் 5வது முறையாக முதல்வரானார். அம்மா மருத்துவ பரிசோதனை திட்டம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர், முதியோர் இலவச பஸ் பயண திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். 2015இல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் நடத்தினார். 2016ஆம் வருடம் தமிழகத்தின் முதல்வராக 6வது முறையாக பொறுப்பேற்று தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்று வரலாறு படைத்தார். சாதனைகள்: பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம், மணிப்புரி, கதக் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களில் முறையான பயிற்சி பெற்றவர். தனது நடிப்பிற்காக பல்வேறு விருதுகளை பெற்ற ஜெயலலிதா அவர்கள் 1972இல் கலைமாமணி விருதையும் பெற்றார். தமிழக சட்டசபையின் முதல் எதிர்க்கட்சி தலைவராக 1989இல் பொறுப்பேற்றார். ஜெயலலிதா அவர்களை அவரது தொண்டர்கள், அவரது விசுவாசிகள், தமிழக மக்கள் அனைவரும் அன்புடன் அழைப்பது புரட்சி தலைவி என்றும் அம்மா என்றும் தான். நடிகையாக இருந்து அரசியல்வாதியானவரும் 6 முறை தமிழக முதல்வராக இருந்தவருமான ஜெயலலிதா அவர்கள் 2016ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மறைந்தார். இன்று அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். பண்ணும்போது